அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய தியானத்திற்காக எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை எரேமியாவுக்கு பலமாக, எரேமியாவின் முதல் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் எரேமியாவை சிறு பிள்ளைகளை அழைக்கும் பொழுது ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னமே ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆகையினால் நான் உன்னை அழைக்கிறேன். நீ வா, நான் சொல்லுகிற வார்த்தையை போய் என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு என்ன செய், மக்களுக்கு சொல்லு. அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நான் கொடுக்கிற வார்த்தையை அவர்களுக்கு என்ன செய், பிரசங்கம் பண்ணு. அப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே ஆண்டவரே, நான் பேச அறியேனே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நான் சொல்லுகிறதை நீ என்ன செய், சொல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். இப்பொழுது ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் நடுவாக இந்த எரேமியா தீர்க்கதரிசி நின்று கொண்டிருக்கிறார். ஜனங்களிடத்துல போய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யறாங்க, சில நேரங்களில் அமைதியா இருக்கிறார்கள், சில நேரங்களில் அவர் கீழ்ப்படியோன்னு சொல்றாங்க, சில நேரங்களில் எதிர்க்கிறார்கள், சில நேரங்களில் இவன் என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ள போட்டு அடைக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படி பல நிலைமைகளை இந்த தீர்க்கதரிசி தேவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் நடுவாக நின்று ஊழியர் செய்கிற ஒரு அனுபவத்தை எரேமியாவின் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். அடுத்து புலம்பலுக்கு வரும் பொழுது ஒரு புலம்பல் நிறுவத்தையும் அங்க என்ன செய்கிறாரு, இந்த எரேமியா தான் எழுதுகிறார். இந்த 15ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அவர்களுக்கு எதிராக என்ன செய்வேன், வெண்கல அலங்கமாக்குவேன். உன்னோடு போராடினவர்கள் என்ன செய்ய முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆகையினாலே நீ பயப்படாதே. நான் சொல்லுகிறதை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு கட்டளையிடுகிறேனோ அதை நீ செய் என்று ஆண்டவர் எரேமியாவோடு கூட பேசுகிறார். இந்த ஜனத்துக்கு எதிராக நான் உன்னை ஒரு பலமான, உறுதியான, திடமான ஒரு தீர்க்கதரிசியாக நான் உன்னை நிலைநிறுத்துவேன். அவர்கள் உன்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஒரு நாளும் உன்னை மேற்கொண்டு உன்னை அழைத்து விட முடியாது. நீ இந்த ஜனத்துக்கு நடுவிலே என்னுடைய வார்த்தையை சொல், என் சித்தத்தை நிறைவேற்று. ஆண்டவர் எரேமியாவை பலப்படுத்துகிறார். பயப்படுகிற சூழ்நிலை தீர்க்கதரிசி இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை பாதுகாப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை பாதுகாக்கவும், உங்களை மீட்கவும், ரட்சிக்கவும், உங்களை தப்புவிக்கவும் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தாயின் கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு, என்ன தாயின் கருவிலே உருவாகி இந்த பூமியில வந்து பிரபாதப்படி எத்தனையோ கருவு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அழிந்திருக்கிறது. ஆனா அவற்றுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி தப்புவித்து, சத்துரு நம்மை அழித்து விடாதபடி, தேவ திட்டங்கள் நம்மிலே நிறைவேற விடாதபடி, சத்துரு நம்மை தாயின் கற்பத்திலே அழித்து விடாதபடி, தேவன் அன்று முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு நிலைமையிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்ச்சிகளுக்கும் கர்த்தர் தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. காலையில எழும்புகிறோம், இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபத்திலே அமர்ந்து அந்த நாளிலே எங்கு சென்றோம், எங்கு வந்தோம், எத்தனை காரியங்கள் நம்மை சூழ வந்தது, தீமைகள், ஆபத்துகள், மனுஷிக போராட்டங்கள், பலவிதமான பொறாமையின் ஆவிகள். வேதம் சொல்லுகிறது, பகலில் பறக்கிற அம்பு, இருள் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், நமக்கு விரோதமாக எதிர்கிறது 1000-10,000 சூழ்ச்சிகள். இவைகளுக்கெல்லாம் ஆண்டவர், எத்தனை விபத்துகள் பூமியில் நடக்கிறது.
மனிதன் என்ன செய்கிறான்? கொல்லுகிறான். வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி என்ன செய்கிறது? மனிதனை அழிக்கிறது. மனிதனே என்ன செய்கிறான்? மனிதனை அழிக்கிறான். இன்றைக்கு மனித உயிர்களுக்கு விலைமதிப்பற்ற ஒரு நிலைமை இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் தப்பு வைக்கிறார். எத்தனை நோய்கள், எத்தனை கொடிய நோய்கள். இன்னும் எத்தனையோ நோய்களுக்கு என்ன செய்யல, மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு போல அடுத்த நோய் என்ன செஞ்சிருது? வந்துடுது. இப்படி பல விதமான வியாதிகளுக்கு கர்த்தர் நம்மை மட்டும் தப்பி வைத்திருக்கிறார். இன்றைக்காவது நாம் நினைத்திருக்கிறோமா? நன்றி செலுத்திருக்கிறோமா? அப்படி என்றால் தேவன் நம்மளை மகிழ்ச்சி அடைவார். ஆமென். வியாதிகளுக்கு கர்த்தர் தப்பி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எத்தனை இக்கட்டான நிலைமைகள், எத்தனை கடன் சுமைகள், எத்தனை மனிதனுடைய சூழ்ச்சிகள் நம்மளை அழித்துவிட வேண்டும் என்று அவற்றுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? தப்பு வைத்திருக்கு. நாம் நினைக்கிறோம், நான் என்னுடைய பலத்தினாலே தப்பிட்டேன், என்னுடைய ஞானத்தினாலே நான் தப்பிட்டேன், என்னுடைய பராக்கிரமத்தினாலே நான் தப்பி ஜீவனோடு இருக்கிறேன் என்று நினைப்பது அல்ல. இவை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் என்னை தப்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான் என்னை தப்பு வைத்திருக்கிறார். உன்னை காக்கும்படி, உன்னை தப்பு வைக்கும்படி நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். 2 சாமுவேல் 22:49 சொல்லுகிறது. கொடுமையான மனுஷனுக்கு கர்த்தர் மனுஷர்களுக்கு நம்ம என்ன செய்கிறாராம்? விலைக்கு நம்மை தப்பு வைக்கிறாராம். பக்தன் முறையிடுகிறார், ஆண்டவரே கொடுமையான மனுஷர்களுக்கு, கொடுமையான சூழ்நிலைகளுக்கு என்னை விலைக்கு என்ன செய்றீங்க? தப்பு வைக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர்கள் பூமியில இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் கூட பாத்தீங்கன்னா சன்மார்க்க வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட இன்றைக்கு வந்து தீமை செய்யாதபடி நன்மை செய்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் கொடுமை செய்கிறவர்கள், அழிக்கக்கூடியவர்கள், மனிதர்களை வாழ விடாதபடி நிர்மூலமாக்க பார்க்கிற அநேக ஜனங்களும் உண்டு. வார்த்தையினாலே, செய்களினாலே, பலவிதமான துற ஆலோசனைகளினாலே, மந்திரங்களினாலே ஒருவரை ஒருவர் அழிப்பதற்கு கொடூரமான மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த பக்தன் ஜெபிக்கிறார், கொடூரமான சூழ்நிலைகளுக்கு, கொடூரமான மனுஷர்களுக்கு என்னை நீங்களாக்கி என்னை தப்புவீங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருடைய பார்வை இருக்கு பாத்தீங்களா? நீங்க நம்ம எப்படி பார்க்க நல்லா தான் பார்ப்போம். ஆனா உலகம் சொல்லுவாங்க, சிலருடைய கண்களின் பார்வையை என்ன செஞ்சிடும். சிலர் கேட்டா நம்ம நல்ல ட்ரெஸ் கொடுத்துனாங்கம்மா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லையா அந்த கிராமத்துல என்ன செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் கொடுத்துனா கண்ணு, மனுஷ கண்ணு நம்மளை பற்றையா முடியாம வந்துடும் அப்படின்வாங்க. அப்ப இந்த மனுஷ கொள்ளாத கண்களுக்கு நம்ம தப்பு வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, மனுஷருடைய கொள்ளாத கரங்களுக்கு, கொடுமைகளுக்கு எங்களை தப்புவீங்க ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு உபத்திரவுல நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? ஊழியக்காரர்களுக்கு வேலை இல்லை, என்ன செய்யறாங்க? வாரத்தில் 1 நாள் 2 நாள் நடத்துறாங்க, அப்புறம் பேசாம என்ன செய்யறாங்க? அமைதியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எத்தனையோ சாத்தானின் சூழ்ச்சிகள், எத்தனையோ மனிதர்கள் எழும்புகிறார்கள், எழும்பினார்கள். எத்தனை கூட்டங்கள் எழும்பினது. அழிக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும், துரத்த வேண்டும் என்று. அப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி முழங்கால் படியிட்டு அவருடைய ஆலயத்தில் தான் அமர்ந்து, ஆலயத்தில் இல்லாத வீடுகள் நேர இரவு நேரங்களிலே முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே இந்த பொல்லாத மனுஷர்களுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிங்க ஆண்டவரை என்று கூப்பிட்ட பொழுது கர்த்தர் மனம் இறங்கினார். அல்லேலூயா. மனித சூழ்ச்சிகளுக்கு ஆண்டவர் தப்பு வைத்தார். அல்லேலூயா. அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்க சொல்லாமலே. எத்தனை சூழ்நிலைகள், நம்ம ஒவ்வொருவருக்கும் எத்தனை இக்கட்டான நிலைமைகள் வந்தது. வேலை ஸ்தலங்களிலே, நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள், நம்முடைய பிரயாண நேரங்களிலே, நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலே எத்தனையோ கொடூரமான மக்கள் எழும்பினாலும் கர்த்தர் நம்மை அவற்றிலிருந்து நம்மை தப்புவித்தார். ஆமென். யோபு சொல்லுகிறார் 33 அதிகாரம் 18 வசனத்திலே,
ஆண்டவரே பட்டய அந்த கொடுமைகளுக்கும் பட்டயத்துக்கும் ஆண்டவரே நீர் தப்புவிக்கிறீரே அப்படின்னு முறையிடுகிறார். வாசிங்க 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். ஆத்துமாவையும் ஜீவனையும் ஆண்டவர் தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாவையும் ஜீவனையும் தேவன் தப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்றோம்ல, இதற்கெல்லாம் தப்புறது. இன்னும் சொல்ல போனா கொடிய விஷக்கிருமிகள், சிலரான சிஸ்டர் வாரம் சாட்சி சொல்லுகிறாங்க, கொடிய விஷக்கிருமிகள் நம்ம சர்ச்சுக்குள்ளே நிறையா சில நாட்களில் வந்தது. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சேன், பலரும் பல ஐடியா சொன்னாங்க. ஒருத்தர் ரோட்டில் போனால் வந்தான், சார் நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு இந்த மாதிரி இது செய்யணும், ஒரு சேவலை வாங்கி என்ன செய்யணும், ரத்தத்தை அறுத்து தெளிக்கணும் அப்படின்னு. எல்லாரும் போன பிற்பாடு என்ன ஆண்டவரே இருக்கு அப்படின்னு சொல்லி கூகுளில் தேடின ஏதாவது ஐடியா இருக்குது, அதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்குது, அதில் ஏராளமாக இருக்குது. அப்புறம் ஆண்டவர் யோசனை கொடுத்தாரு, ஜெபம் பண்ணி என்ன செய்வோம், தண்ணியை தெளிப்போம். அப்புறம் ஜெபித்து ஒரு செம்பில் தண்ணி எடுத்து ஜெபித்து இந்த காம்பவுண்டுக்கு உள்ள என்ன செஞ்சேன், எல்லா இடத்துல கழிக்க ஏசுவின் ரத்தம் செய்யணும். கொடிய விஷக்கிருமிகள் உள்ள என்ன செய்யக்கூடாது, ஜீவ சந்துகள் உள்ள வரக்கூடாதுன்னு அன்றிலிருந்து என்ன செய்யலை, கர்த்தருடைய அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆமென். அப்ப இவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறார். வாளாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாது இருப்பாய், சிங்கத்தின் மேல விரியின் பாம்பின் என்ன செய்வாய், நடந்து செல்வாய். ஆமென். அப்ப அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார், அதற்கு தப்பு வைக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய அந்த கிருபைகள் நம்மளை எல்லா தீமைகளுக்கு என்ன செய்கிறது, விலக்கி பாதுகாக்கிறது. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய செட்டைகள் நம்ம என்ன செய்கிறது, பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து சங்கீதம் 97:10 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய கைகளுக்கு நம்ம என்ன செய்கிறாராம், தப்பு வைக்கிறார். துன்மார்க்கமான மக்களுடைய கரங்களுக்கு நம்மை தப்பு வைக்கிறார். வாசிங்க 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை என்ன செய்கிறார்கள், தப்புவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கமான மனுஷனுடைய திட்டங்களுக்கு, சூழ்ச்சிகளுக்கு, எண்ணங்களுக்கு, அவருடைய கிரியைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி கர்த்தரில் அன்பு கூறுகிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார், காப்பாற்றி தப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தப்புவிக்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய, நன்றி செலுத்த வேண்டும். அதே போல சங்கீதம் 107:20 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை அழிவுகளுக்கு என்ன செய்கிறாராம், தப்புவிக்கிறார் என்று பார்க்கிறோம். வாசிங்க 107:20. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுகளுக்கு என்ன செய்கிறார், தப்புவிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குறாரு, அழிவுகளுக்கு என்ன செய்கிறார், விலக்கி பாதுகாக்கிறார். இந்த நாட்களிலே, இப்பொழுதுள்ள இந்த சூழ்நிலைகளிலே இருதயங்கள்லாம் கரையக்கூடிய இந்த நோயை பற்றி கேட்கும் பொழுது இருதயங்கள் கரையக்கூடியதாக இருக்கிறது, சோர்ந்து போகக்கூடியதாக இருக்கிறது. திடீரென்று என்ன செய்கிற மரண செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி நம்மளே அவற்றுக்கு தப்புவிக்கிறவராக கர்த்தருடைய கரம் நமக்கு இருக்கிறது. உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காகத்தான் நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனபடியினாலே அப்படி கர்த்தர் எரேமியாவோடு கூட இருப்பதற்கு உறுதியாய் கர்த்தர் சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அதே அதிகாரத்தில் சொல்றாரு, உன்னுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் அவைகளை என்ன செய்கிறேன், ஆவென்று உட்கொள்கிறேன், அது என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பலமாய் புசிக்கிற ஒரு அனுபவத்தை தீர்க்கதரிசி கொண்டிருந்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு இருப்பேன் என்று உறுதியாக கர்த்தர் நம்மளை பார்த்து வாக்கு பண்ண வேண்டும் என்றால், அது கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேண்டும், புசிப்பதில்லை, அப்படி வசனத்தை நாம் உட்கொள்வதில்லை, வசனத்தை நாம் சாப்பிடுவதில்லை, அதாவது வசனத்தின்படி நடப்பதில்லை, வசனத்தினால் போஷிக்கப்படுவதில்லை. நம்ம உறுதியா இருந்தால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உங்களோடு என்ன செய்கிறேன்,
இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நபரோடு சொல்றார், உன்னோடு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நமக்கு பிரியமான நம்மளோடு கூட இருக்காமல் இருக்கலாம், நம்மளை விட்டு கடந்து சென்று இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம நேசித்தவர்கள் நம்மளை விட்டு பிரிந்திருக்கலாம், நேசித்தவர்கள் நமக்கு உதவாமல் போகலாம், கூட இருக்காமல் சென்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை மீட்பதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு, உன்னை தப்புவிப்பதற்கு நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். கோலியாத்தை பார்த்து சமஸ்த இஸ்ரவேலும் சவுலும் அவனுடைய ராஜ்யமும் ஜனங்களும் நடுங்கினார்கள். 40 நாள் ஒரு தாவீது வருகிறார், விசாரிக்கிறார், ராஜா இடத்துல அழைத்து கொண்டு போகப்படுகிறார். அங்கே ராஜா பார்க்கிறார், சிறு பையனா இருக்கிறானே, கோலியாத்தை எப்படி நாங்கெல்லாம் நடுங்கிட்டு இருக்கோம், நீ எப்படி எதிர்ப்பேன், உடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அனுபவத்தை சொல்வதற்கு முன்பதாக ராஜாவினுடைய பட்டயங்களை, வஸ்திரங்களை, யுத்தத்திற்குரிய ஆயுதங்களை அவனுக்கு கற்பித்து நடக்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, இதெல்லாம் ஒத்து வராது. என்ன என்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு விசை நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு கரடி, ஒரு சிங்கம் வந்தது. ஒரு ஆட்டை வாயை கிழிப்பது போல அதை நான் கிழித்து என்னுடைய ஆட்டுக்குடியை நான் என்ன செஞ்சேன்? மீட்டுக் கொண்டேன். அதற்கு தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தரின் கைக்கு என்ன செய்வார்? தப்புவிப்பார். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலும் நடுங்கின பொழுது, ராஜாவும் நடுங்கின பொழுது, ஒரு தாவீதுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இந்த கோலியாத் அந்த சிங்கத்துக்கு கரடிக்கு ஒப்பாக இருப்பான், இவன் கைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? தப்புவிப்பார். இவனுடைய பட்டயத்திற்கு, என்னுடைய யுத்த அனுபவங்களுக்கு கர்த்தர் என்னை தப்புவிக்க அவரால் முடியும் என்று விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணினான். அவன் கற்றுக்கொண்ட அந்த தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்தின் வல்லமை அவனை அந்த யுத்தத்துக்கு கொண்டு சென்றது. அங்கு சென்று துணிவோடு கூட அந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு முன் சென்று யுத்த முன்னணியிலே கடந்து போனான். ராஜா வாழ்த்தி அனுப்பினான். அந்த கோலியாத் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி இவனை இகழ்ந்தான். ஆனால் இவன் சொன்னான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி ஓடி தன்னுடைய கரங்களில் வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து, கவனை எடுத்து எறிகிறான். எறிந்த பொழுது நெற்றிலே படுகிறது, அவன் கீழே விழுகிறான். அங்கு சென்று அவன் வைத்திருந்த பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று அவன் தலையை கொண்டு வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள். தாவீது கொண்டது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு தாவீதின் கரங்களை ரட்சிப்பை கொடுத்தவர். தாவீதுடைய விசுவாச அறிக்கை இந்த கோலியாத்தின் கைக்கு என்ன செய்வார்? தப்புவிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தப்புவித்தார். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலையும் தப்புவித்தார். இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து என்ன அறிக்கை வருகிறது? கொடூரமான சூழ்நிலைகளை, ஆயிரமான தேவைகளை காணும் பொழுது, இக்கட்டான நிலைமைகளை பார்க்கும் பொழுது, நமக்கு எதிராக இருக்கிற வழிவிடாதபடி இருக்கிற எரிகோக்களை பார்க்கும் பொழுது நம்ம என்ன விசுவாச அறிக்கை பண்ணுகிறோம்? கர்த்தர் என்னை இந்த சூழ்நிலைகளுக்கு தப்புவிக்க அவரால் முடியும் என்று விசுவாசித்தோம் என்றால் கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அதை நமக்கு என்ன செய்கிறது? எரேமியா 20:13 குறித்துக் கொள்ளுங்கள். பொல்லாதவருடைய கரங்களுக்கு நம்ம என்ன செய்கிறாராம்? விலக்கி கர்த்தர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 1:10 பவுல் சொல்றாரு, அதை மட்டும் வாசித்து விடுங்கள். 1 கொரிந்தியர் 1:10 நாம் வாசிக்கிறோம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் 2 கொரிந்தியர் 1:10 வாசிங்க. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. தப்புவித்தார் 3 காலங்களே அங்க சொல்லுகிறார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், என்ன சொல்வார்? தப்புவிப்பார். ஆமென் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். காரணம், நம்முடைய நம்பிக்கை மனிதர் மேல் இல்லாதபடி, சூழ்நிலை மேல் இல்லாதபடி, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை என்ன செய்கிறது? இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:9 பவுல் சொல்றாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆகையினால இந்த மரணத்தில் நின்று, இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எங்களை தப்புவித்தார்,
இப்பொழுது தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். அல்லேலூயா. சிங்க கவியிலே எந்த குற்றமும் செய்யாத சூழ்ச்சியிலே கொண்டு போய் கவியில போட்டு விட்டார்கள். ராஜாவுக்கு தெரியும் எந்த குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி. காலையிலே ஓடி வருகிறான் ராஜா, தூங்காதபடி இரவெல்லாம். ஜீவனுள்ள தேவனே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனே, தாசனே, உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? நீ இடவில்லாமல் ஆதாய்க்கு உன் தேவனை தப்புவித்தாரா என்று ஒரு கேள்விக்குறியோடு வந்து கவியின் வாசலை நிற்கிறான். ராஜா கூட தன்னுடைய நண்பனை காப்பாற்ற முடியல. ஏன்னா வாக்கு கொடுத்து சட்டம் ஏற்றியாச்சு, கைவிட்டுட்டான். ஆனால் ஆராதித்த தேவன் கைவிடவில்லை. அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, ராஜாவே, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார், நான் தப்புவிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை எல்லா சூழ்ச்சிகளுக்கும், சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கும், மனுஷிக சூழ்ச்சிகளுக்கும் ஆண்டவர் நம்மளை விலக்கி தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களை தப்புவித்தார். இனிமேல் மனுஷரால் வருகிற எல்லா சூழ்ச்சிகளுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்ற அந்த நம்பிக்கையை நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். இன்றைக்கு நிச்சயமாக ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் என்ன செய்வார்? தப்புவிப்பார். 3 வாலிபர்களுடைய அந்த விசுவாச அறிக்கை ராஜாவே நடுங்கினான், ராஜாவே அறிக்கை பண்ணினான், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம் என்று. சற்று நேரத்துக்கு சொல்றான், என்ன என் கைக்கு உங்களை தப்புவிக்கிறது யார்? இப்பொழுது உங்களுக்கு அவர் கருணை கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் நீங்க என்ன செய்யுங்க? இந்த கீதவாத்தியின் சத்தங்களை கேட்கும் பொழுது தாள விழுந்து நான் இருக்கிற இந்த சிலையை பணிந்து கொள்ளுங்கள், பணியாவிட்டால் உங்களை நெருப்புகளை போட்டு சாகடிச்சிருவேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, உங்களை தப்புவிக்க யாரும் கிடையாதுன்னு சொன்ன பொழுது அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். ஆமென். எங்களை விடுவிப்பார். தப்புவிக்காமல் போனாலும் நிறுத்தின சிலையை என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். ஒரு விக்கிரக ஆராதனையை எதிர்த்து நின்ற ஒரு வைராக்கியமான விசுவாசம். அல்லேலூயா. மரணமே வந்தாலும் இந்த விக்கிரக ஆராதனைக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், தேவனுடைய மகிமையை மனிதர்களுக்கு விக்கிரகத்தை கொடுக்க மாட்டேன் என்று நின்றார்கள். அந்த ராஜா தான் சொல்றான், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம். காரணம் என்ன? ராஜாவின் கட்டளை கூட மதிக்காமல் அவரையே சேவித்தபடியினாலே அவர் இவர்களோடு வந்து உலாவி இவர்களை என்ன செஞ்சாரு? தப்புவித்தார். இவர்கள் இந்த தேவனுக்கு எதிராக பேசப்படுகிற எல்லாருடைய வீடு என்ன செய்யணும்? எதிர்கலமாக்கப்படும். இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம். இன்னைக்கு நம்முடைய பட்டணங்கள், கிராமங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவனை ஜீவனுள்ள தேவன், கொள்ளுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர், பட்டயங்களுக்கு, மனிதர்களுக்கு, சத்துருவின் வல்லமைகளுக்கு, வியாதிகளுக்கு, உலகத்தின் எல்லா சூழ்நிலைகளுக்கு தப்புவிக்கிறவர், பாவங்களுக்கு தப்புவிக்கிறவர். உன்னை அறிந்து கொள்ளுங்கள், கொடூரமான பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்துக்கு தப்புவிக்கிறவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. 2 இடம் இருக்கிறது, ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். அந்த கொடிய நரகத்துக்கு தப்புவிக்கிறவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? எல்லாவற்றிலும் நம்மை தப்புவிப்பது, ரட்சிப்பதற்காக கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னோடு வருகிறேன், இன்னும் என்னோடு கூட வாங்க ஆண்டவரே. எல்லா பாவங்களுக்கும், அசுத்தங்களுக்கும், எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்து உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை ஆண்டவரே உமக்கு நேராக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடன் சுமைகளை அமைந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆசீர்வதித்து கடன் சுமைகளுக்கு நீங்களாக்கி உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னென்ன இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் கூட இருக்க நாடுங்கள், அவர் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஆமென். அல்லேலூயா. கொடிய வியாதிகள் சில நேரங்கள் நம்மை அழைத்து விட பார்க்கிறது. அந்த மரணத்தின் விளிம்பில் நின்று கர்த்தர் நம்மை தப்புவிக்க போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்கு நின்று பிரசங்கிப்பது என் ஆண்டவர் என்னை ஒரு நாள் தப்புவித்தார். 2013 வருஷத்திலே சத்துருடைய அந்த நெருக்குதலிலே மடியக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஆண்டவரோ கிருபையினாலே இந்த வியாதியிலிருந்து தப்புவித்து அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிட மாட்டார், எல்லாவற்றுக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அவர் கொடுத்திருக்கிற நேரம் மட்டும் அவருடைய கிரியைகளை செய்து முடிக்க மாட்டோம். அவருடைய நாள் மட்டும் எந்த தீமைகளும், எந்த பொல்லாத வல்லமைகளும், சத்தத்தை குறுக்கிடுதலும், மனுஷிகளுடைய கரங்களும்
ஆலோசனைகளும் ஒரு நாளும் மேற்கொள்ளாத கர்த்தர் அவைகளுக்கு விலக்கி தப்புவிப்பார் என்ற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை நீங்களும் பூரணமாய் நம்பிக்கை கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதான் இன்றைக்கு செய்தி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கும் பொழுது மற்ற நமக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மிகுந்த சந்தோஷம் அவர் நம்மளோடு கூட இருப்பது. அல்லேலூயா. அவர் இருந்து விட்டால் நமக்கு இல்லாத எல்லா ஆசீர்வாதங்களும் கூட அவர் நமக்கு தந்து விடுவார். அவரை விட்டுட்டு அவர் தந்த ஆசீர்வாதங்களிலே கவனமும் நம்முடைய நேரங்களும் அதிகமாய் போய் கொண்டிருந்தால் தேவன் நம்மை விட்டு விலகுவதே நாம் உணரக்கூடிய காலங்கள் வரும். ஆனபடியினாலே தந்த ஆசீர்வாதங்களை அல்ல, தந்தவரை உடன் வைத்துக் கொண்டு அவரை பற்றி கொண்டால் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உலகத்தின் தீமைகளுக்கும் கொடுமைகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி என்ன செய்வார்? பாதுகாப்பார். யூதர்களை அழிக்க அந்த ஒரு ஹிட்லர் அன்னைக்கு எழும்பினார். அந்த சரித்திரங்கள்லாம் பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. கூட்டம் கூட்டமாய் யூதர்களை என்ன செய்கிறான்? ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் செட்டுகளை அங்க போட்டு அவர்களை கொண்டு போய் உள்ள என்ன செய்கிறான்? அடைத்து விசவாய்வுகளை அவர்களுக்கு அனுப்பி சாகடித்த லட்சக்கணக்கான மக்கள். ஆனாலும் அவர்கிட்ட அந்த யூதர்களை முற்றிலும் அழைத்து விட வேண்டும் நினைத்தான். ஆனா இன்றைக்கு உலகத்திலேயே சிறந்த ஒரு நாடாக அது என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன செய்கிறது? வருகிறது. அழிக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும், என்ன துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வருகிறது. ஆனால் இவற்றுகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பது எப்படி இருக்காரு? போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவரின் பாதம் அமர்ந்து, ஆண்டவரே எங்களை தப்புவீங்க, எங்களை போல இக்கட்டான நிலைமையில், ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலைகளிலே, நோய்களிலே, வறுமைகளிலே, அந்த மந்திரங்களிலே, தந்திரங்களிலே அழிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள், ஜீவனை காக்க முடியாத போராடி கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆண்டவரே நீங்க மீட்டெடுக்கணும். நீங்க தப்புவிக்கிற அந்த செய்தி அவர்களுக்கு போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களும் வாழ வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரத்தினாலே இன்றைக்கு எங்களை தப்புவிக்கிற அந்த மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் உங்கள் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் உங்கள் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வெல்லுவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வெல்லுவே. தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த நம்பிக்கை தான் நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. இந்த நம்பிக்கை ஒரு நாள் இழந்து விடாதபடி கர்த்தர் அதை காத்துக்கொள்ள கிருபை நல்கும்படியா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பலமோ பராக்கிரமோ ஞானமோ நம்மிடத்தில் இருக்கிற எந்த ஐஸ்வர்யமோ அல்ல. தேவனே நம்மை தப்புவிக்கிறவர், நம்மளோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு.
அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதனை முடிந்து போகும் பொழுது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை காப்பாற்றுவதற்காக, என்னை தப்புவிப்பதற்காக, ஆண்டவர் என்னை பலப்படுத்துவதை, என்னை ஆசீர்வதிப்பதற்காக என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கூட குறையாமல் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகம் எங்கிலும் இது போல எங்களை தப்புவிக்க யார் உண்டு என்று நினைக்கிற மக்களுக்கு கூட இந்த நற்செய்தி கடந்து செல்லும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கணமும் செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலத்தையும் ஆமென். திரியேக தேவனின் அனைத்து ஆசீர்வாதங்களும் அப்படி அற்புதமான கரமும் அவர் நம்மை தப்புவிக்கிற அவருடைய பிரசனமும் வல்லமையும் வார்த்தையும் அவருடைய வருகை வரையந்தும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.
சோத்திரமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்களா? ஜெபிக்கிறோம். நிலைமைகளில் பலவீனத்திலிருந்து வியாதிலிருந்து வழியிலிருந்து அவரை விடுவித்து ஜீவனை காப்பாற்றுங்க. அதிலிருந்து அவர் சாட்சியாக நிற்கத்தக்கதான் தப்பிவிங்க. அந்த அனுப்பி குணமாக்கி அளவுக்கு தப்பிவிக்கிறது சமூகத்தில் 20 படி அற்புதத்தை கத்தர் சகோதரி பார்க்கும்போது ஒரு அற்புதம் நடந்திருப்பதை சந்தோஷப்பட பிரயாணங்களை கூட சகோதரிகள் எல்லா குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. சகோதரிகள் ஆசிரியர்கள் கோபியாளர்கள் கூட இருந்த அற்புதத்தை காண செய்ய காத்துக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் கவனம் எப்பாடு எனக்கு வந்துடுங்க. நாளைக்கு சரி வந்துட்டு போனாங்க. யாரு அப்பாடு வரா? அப்படியா? சரி சரி வர இந்த வாரம் போயிட்டு வரோம். சோத்திரம்மா நல்லா இருக்கீங்களா? வேற பிள்ளை கூட்டு வந்தீங்களா? சரிம்மா. மாமா மாமா எங்க நிற்கிறாரு? கிளம்புங்க. சரிம்மா. அம்மா சொன்னாங்க ஜோம் பண்ணலாம். வாங்க வந்துட்டு போனாடிங்க. கிளம்புறீங்களாம்மா? சரிம்மா. சரி 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 சரி. அவங்கெல்லாம் வரல? ஜெயந்தி அம்மா அந்த அம்மா அப்படியா? இன்னொரு அம்மா முடியாம அந்த அம்மா வரல? நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரி சரி. யார்தான் வர சொல்லுங்க. சரி போய் பத்திரம் போயிட்டு வாங்க. அம்மா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் இருங்க ஒரு நிமிஷம். 4 வாரம் ஆச்சு. 20 வரைக்கும் வரல. 2 வாரம் நல்லா வச்சு 20 இப்போ நீங்கள் 20 முன்னாடி வந்து 20 தானே. இப்போ இந்த மாதம் 3 வாரம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு வந்தப்போ ஒரு நாள்